சரி, ஓகே. இன்னைக்கு ஒரு சிம்பிளான, டேஸ்டியான, இன்ட்ரஸ்டிங்கான சப்பாத்தி ரெசிபியோட தான் வந்திருக்கேன். மஞ்ச பூசணிக்கால சாம்பார் பண்ணுவோம், சூப் தானே பண்ணுவோம். ஆனா நான் வந்து கொஞ்சம் வேற மாதிரி மஞ்ச பூசணிக்காவ நல்லா அழகா தின்னா துருவிக்கிட்டேன். கூட சப்பாத்தி மாவு எடுத்துக்கிட்டேன் எப்பயும் போல தான். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா நான் ஹீரோவ மாத்திட்டேன். வேற யாரும் இல்ல. மேத்தி கீரைய ஒரு 4 கொத்து எடுத்து ரஃப்பா சாப் பண்ணிக்கிட்டேன். எப்பயும் போல உப்பு, ஓமம், கொஞ்சமா ஃப்ளேவருக்கு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவரோட சூப்பரா இருக்கும். பட் உங்களுக்கு பிடிக்கலனா டோட்டலி ஆப்ஷனல். ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தான் தண்ணி தெளிச்சு நான் பெசஞ்சு வச்சேன். பெசையும்போது கொஞ்சம் ஹார்டா தெரிஞ்சது. பட் 20 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண பிறகு அப்படியே சாஃப்ட்டா போச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூப்பர் சாஃப்ட்டா இருந்துச்சு. உங்களுக்கு ஓகேன்னா நெய் சேர்த்துக்கோங்க, எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட் இது எதுவுமே சேர்க்காமயே சாஃப்ட்டா இருக்கும். இந்த பம்ப்கின் மேத்தி சப்பாத்திக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டான கிரீன் பீன்ஸ் கூட பச்சை பயிர்ல நான் தால் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளான தாளிப்பு தான். சின்ன வெங்காயம் அண்ட் 1/4 டீஸ்பூனுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர்ல பெருங்காயம்லாம் போட்டு தாளிச்சு போட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கம்ப்ளீட் புரோட்டீனுக்கு எக்ஸ் வச்சுக்கோங்க.